இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் 21st எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நடந்து முடிஞ்ச அந்த ஸ்பேரிங்ல எல்லா செகண்ட் இயர்ஸுமே ஜெயிச்சிருந்திருப்பானுங்க. அகம்பாவத்துல இருந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னா இன்னுமே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க இருக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சார்லட்டுங்கிற பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு சும்மா அவகிட்ட பேசி சரி நம்ம கிட்ட இருந்த அந்த டாலர்ல அந்த மார்கரெட் ஐரின்ங்கிற ஒரு பேர் இருந்துச்சுல அதை இவகிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினைப்பான். இருந்தாலும் மேபி அதை பத்தி இவகிட்ட நான் கேட்டேன்னா மேபி இவன் நான் யாருங்கிறத கண்டுபிடிப்பா. ஒருவேளை எனக்குள்ள சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற விஷயம் இருக்குதுன்னு இவளுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இருக்கிற எல்லா நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கண்டிப்பா அந்த டெம்பிள் ஆஃப் லூமனோட பேச்சை தான் கேட்பாங்க. அதனால கண்டிப்பா இவங்கள எனக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஈத்தன் முத கொண்டு அதனால இவகிட்ட இதை சொல்றது அவ்வளவு உசிதமான செயல் இல்லைன்ட்டு இப்போ பேசிட்டான்ல, அதனால சும்மா சமாளிக்கிற விதமா நீ உண்மையாலுமே நல்லா சண்டை போட்டேன்ட்டு அவளை அப்ரிஷியேட் பண்றான். ஆனா அந்த சார்லட் இந்த கான்வர்சேஷன்ல ஹீரோ யோசிக்கும் போது ஒரு குட்டி பிரேக் விட்டு இருந்திருப்பான்ல, அந்த டைம் ஃபுல்லாமே பயந்துகிட்டு இருந்திருப்பான். இவரு தான் செகண்ட் இயர்ல பயங்கர டெரரான ஒரு பீஸ்ன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு தேவையில்லாம எங்கிட்ட பேச வராரு, ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு அடிக்க போறானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ ஹீரோ தன்னை காம்ப்ளிமெண்ட் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் நானும் உங்க கூடயும் சண்டை போனோன்னு விருப்பப்படுறேன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இன்னும் எக்ஸாமுக்காக ஹீரோ பையன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அசுகாவும் சியானும் அங்கதான் இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு மேல சியானால சும்மா இருக்க முடியல. அவங்க எல்லாரையும் வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்க ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணப்பட்ட வேஃபிள்ஸ்ல ஸ்ட்ராபெரி கிரீம் எல்லாம் போட்டு தருவாங்களாமா, அதை சாப்பிட்டா கண்டிப்பா அருமையா இருக்குன்னு அவங்க எல்லாரையும் டெம்ப்ட் பண்ணி நேரா அந்த கடைக்கு கூட்டிட்டு போனா கடைங்கிறத இழுத்து சாத்தி இருந்திருக்கும். சரி சாப்பிடலான்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வேற ஏதோ ஒரு கடையில நைட் சாப்பாடை சாப்பிட்டு போயிடலான்ட்டு கடைக்கு வந்துட்டு ஆர்டர்லாம் பண்ணியிருந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோ பையன் என்னத்தை ஆர்டர் பண்ணதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ரேண்டமா சூஸ் பண்ணி வைக்க அதை கொண்டு வந்து சர்வும் பண்றாங்க. பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு, ஏதோ 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுற மாதிரி. ஐயா தெரிஞ்சதா அதை ஆர்டர் பண்ணீங்களா என்னென்ன மற்றவங்கள ஹீரோவை வியர்டா பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல சார்லட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பையன் அடி வாங்கியிருப்பான்ல, அவன் பேரு ஜெஃப்ரி, அவனும் வந்திருப்பான். அவங்கள ஏதோ சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க போல. அப்புறம் சீனியர்ஸ் உங்க கூட எங்களையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது சடனா நம்ம ஆலியா எந்திரிச்சு நின்று அந்த சார்லட்டை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கக்குள்ள அந்த சார்லட் ஏன் இந்த ஆள் என்ன எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற சொல்லிட்டு லைட்டா வெக்கலாம் பட ஆரம்பிச்சிருவாளா. ஆக்சுவலி ஆலியாவுக்கு நம்ம ஹீரோ பையன் மேலே லைட்டா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இந்த சார்லட் புள்ள ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்கிற மேட்ரு நம்ம ஆலியாவுக்கு தெரிய வந்தோடனே தன்னை அறியாமல் ஆலியா புள்ள நம்ம சார்லட்டை ஒரு ரைவலா பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இது எதுவும் தெரியாத ஹீரோ பையன் இதுக்கு முன்னாடியே ஆலியா சொல்லியிருந்திருப்பா, யாராவது சடனா வந்து பேசுறாங்க எஸ்பெஷலி பொண்ணுங்க வந்து பேசுறாங்கன்னா உடனே எல்லாம் நம்பிடாத, கொஞ்சம் சூதானமா இருந்துக்கு பழகிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பால. அதனால ப்ராபப்ளி நானுமே இந்த சார்லட் புள்ள கிட்ட அவ்வளவு ஈஸியா பழகிடக்கூடாது. மேபி நாங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கிறோம் அப்படிங்கறத தவிர எங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியல. ஸோ அதனால பெட்டர் என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறத தாண்டிலும் இப்போதைக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் மைண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான நாளும் வந்திருக்குமா. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு வியர்டான கொஸ்டின் இருக்கும், உங்களுக்கு இது டார்க் மேஜிக் பவர் கிடைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுல கேட்டிருந்திருப்பாங்களா. ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பையன் நேரா ஆலியா வந்து மீட் பண்ண எப்படா எக்ஸாம் எழுதுனு கேட்டதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் பண்ணியிருந்திருக்கேன்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் இன்னுமே புரியல, ஏதோ டார்க் மேஜிக் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நானும் இப்படி டார்க் மேஜிக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா என்கிட்ட இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இன்னும் பெட்டரா வாழ்றதுங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லும்போது அந்த ஆன்சர் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, இருந்தாலும் நீ பெட்டர் என்கிட்ட எப்படி டார்க் பவர்ஸ் இருக்குதுங்கிற விஷயத்த நீ டெம்பிள் ஆஃப் லூமனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது தான் ஒரு கரெக்டான பதிலா இருக்கும். ஆனா அந்த மாதிரியான பதிலுங்கிறது மார்க் வாங்குறதுக்காக தான். பட் இருந்தாலும் நீ இப்போ என்ன பதில் எழுதுனியோ மோஸ்ட்லி நானும் அதே மாதிரியான ஒரு பதில தான் எழுத வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்குள்ள ஓ அப்படியா, அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி டார்க் பவர் இருந்தா நீ போய் டெம்பிள் கிட்ட இது சரண்டர் ஆவியா இல்லைன்னா டெம்பிளுக்கு எதிராக எதிர்த்து நிப்பையான்னு கேட்டதுக்கு என்கிட்ட டார்க் மேஜிக் இருக்குங்கிற விஷயத்த போய் நான் டெம்பிள் ஆஃப் லூமன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணுவீங்க, அவங்களே அல்டிமேட்லி என்னை போட்டு கூட தள்ளிடுவாங்க, அதனால அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன், டெம்பிளோட எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சர்வே பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு சொல்லுவாளா. இது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவன் லிட்டரலா அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ரிசல்ட்னாலும் வருது, போய் செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ஆலியா எவ்வளோ மார்க் எடுத்துருப்பான் அப்படின்னு பார்க்கக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கோர் 100%. ஆஸ் யூஷுவல் 2வது மார்க்கு
மார்க்கு நம்ம சியான் தான் எடுத்திருந்திருக்கானா, அதுவே ஹீரோ பையன் பார்த்தா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்திருப்பான். ஹீரோ 98, அசுகா 97ன்னு சொல்லி 1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்கும். இருந்தாலும் ஹீரோ பையன் இப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்கிற விஷயத்த அசுகா அவ்வளோ ஒன்றும் ஷாக்காலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இல்லை. உன்னை தவிர வேற எவனாவது இந்த மார்க் எடுத்திருந்தானா மேபி நான் அப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்திருப்பேன். நீயா போயிட்டே அதனால பொழைச்சிப்போ, ஆனா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன்டான்னு சொல்லக்குள்ள இப்போதைக்கு பெட் கட்டினது யாரு, நம்ம சியான் தான். அதனால கருணையே இல்லாம அவனை 100 ரவுண்டு கிரவுண்டை சுத்த விட்டுறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதோ ஊருக்கு வெளியில ஒரு சின்ன கேம்பிங் மாரி கூட்டிட்டு போறாங்க போல. ஓகே, கேம்பிங் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, கேம்பிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணுமேன்ட்டு நம்ம ஹீரோவும், அசுகாவும் கடைக்கு வந்திருப்பாங்களா. அங்க கடையில சியானுமே இருப்பானா, என்னடா எங்க போனாலும் உன்னையே மீட் பண்ண வேண்டியதா இருக்குன்ட்டு அவன் கூட சேர்ந்து ஒன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. நேத்து சியான் 100 ரவுண்டு ஓடுனானா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிற வேலையா ஹீரோ கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க போல. ஆனா கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறமே இதுக்கு மேல முடியாதுன்னு சியான் அவனோட ஸ்பிரிட்டை வந்து உதவிக்கு பயன்படுத்தி இருந்திருப்பான். ஹீரோக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோவால தான் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குல்ல, போனா போதும் அப்படின்னு விட்டுருந்திருப்பானா. ஒரு பக்கம் அசுகாவும் சியானும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவே ஹீரோவோட மைண்ட்ல ஓகே அகாடமியை விட்டு வெளியில போய் கேம்ப் பண்றோம்னா கண்டிப்பா பிளாக் ஹாக்கர்ஸ் சேர்ந்தவனுங்க அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வருவானுங்களா மாட்டானுங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்போ அங்க தெரேசான்னு சொல்லி 3rd இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாளா. நீ என்னோட சீனியரா கூட இருக்கலாம், இருந்தாலும் கண்டிப்பா பேச வர எந்த ஒரு பொண்ணையும் நீ நம்ப கூடாது அப்படின்னு ஆலியா சொல்லியிருந்தா. அதனால நான் உன்னையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து போக பார்க்க, இருடா ஹாய் தானடா சொன்ன, அதுக்கு ஏன்டா தள்ளி போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தெரேசா பேசுறதுக்காக வரும்போது கரெக்டா நம்ம ஆலியா பையன் அங்க வந்துடுறான். தெரேசாவை பார்த்து, என்ன புள்ள என்கிட்ட பேசுறதுக்காக தான் நீ ஹீரோவை அப்ரோச் பண்ணேன்னு கேட்கும்போது ஆப்வியஸா கிடையாது, அவ ஹீரோ கிட்ட பேசணும் தான் முயற்சி பண்றா. இருந்தாலும் நம்ம ஆலியாவோட அழகெல்லாம் மயங்கிட்டு ஆமா உங்ககிட்ட தான் பேசணும்னு இருக்கிறேன்னு சொல்லும் போது, அப்படின்னா சரி இது வேலைக்காகாதுன்னு ஆலியா ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு வர, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு கழுத்துல மாலை போட்ட மாதிரி நம்ம அசுகாவும் சியானும் அங்க நின்னுகிட்டு இருப்பானுங்களா, அவனுங்களையும் கூட்டிட்டு வருவானுங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவில் சடனா ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ண முடியுது. ஆனா திரும்பி பார்த்தா எதுவும் இல்லாம இருக்க, ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் வரான். ஆப்வியஸா அந்த பிளாக் ஹாக்கர் சேர்ந்த ஒருத்தன் தான். அவன் பேரு ஃபஷியோ. ஆமா, ஏற்கனவே ஹீரோ பையன் காட்டுக்குள்ள வச்சு சில பேரை மட்டை பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அலியாவும் ஒன்னா சேர்ந்து மட்டை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேம்பஸ்குள்ள வச்சு அட்டாக் பண்ண வந்தங்காட்டி அவங்களுமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல நம்ம கூட அந்த ஹீரோ பையன் வம்பல் தந்திருக்கான். நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஒரு 15 வயசு இருக்கிற ஒரு செகண்ட் இயர் படிக்கிற ஸ்கூல் பையன் தான் இருந்த போதிலும், ஆனா அவங்கிட்ட ஒரு ரேங்க் 2 மிஷினரி அளவுக்கான ஒரு ஸ்கில்லுங்கிறது இருக்க செய்யுது. இந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குதுங்கிறது தான் அவனை இன்னுமே சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அந்த ஃபிஷ்ங்கிறவனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நான் பாத்துக்கிறேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் இப்படி கேம்பிங்காக வராங்கல்ல, பார்த்தா ஒவ்வொரு பசங்களும் டிபெண்டிங் ஆன் தேர் வெல்த் அவங்க டிராவல் பண்றதுக்கு ஹார்ஸுங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அசுகா ஒரு காமனான ஒரு ஹார்ஸ் யூஸ் பண்ணுவான். ஆனா ஹீரோ கிட்ட குதிரையை பார்த்துட்டு, பரவாயில்லையே உங்ககிட்ட ரொம்ப சோக்கான ஒரு பிரீட் ஒன்று இருக்கு, அந்த ஈத்தன் கூட தானே நீ இருக்கிற, உனக்கு கொடுத்துருப்பாரு தான் கண்டிப்பா. சரி அந்த குதிரை என்ன பிரீடு, அப்புறம் அதுக்கு என்ன பேருலாம் கேட்டா, குதிரைக்கு குதிரைங்கிற பேர் தவிர வேற என்ன பேர் வைக்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பானா. டே, ஒரு ஸ்வார்ட்ஸ்மேனுங்கிறவன் தன்னோட குதிரைக்கும் தன்னோட ஸ்வாடுக்கும் பேரெல்லாம் வைப்பான்டா, நீ வேணா ஏதோ ஒரு பேர் அந்த குதிரைக்கு வையான்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் நல்லா யோசிக்கும் போது அந்த குதிரைக்கும் ப்ளூ மண்டை, நம்ம அசுகாக்கும் ப்ளூ மண்டை, கம்முன்னு அசுகான்னு வைக்கிட்டான்ட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கிறான். காலையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சவங்க நைட் டைம்ல தான் அந்த கேம்பிங் சைட்டுக்கே வராங்க. ஓகே, என்ன இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் பார்பிக்யூ சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேட்டையாடணும், அதுக்கப்புறம் வந்து குரூப் ஆக்டிவிட்டி. மேபி அந்த குரூப் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அந்த பிளாக் ஹாக்கர் சேர்ந்தவங்க நம்மளை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஹீரோ ஒரு அசம்ஷனுக்கு வரக்குள்ள, அது இருக்கட்டும் ராசா, நீ கையில கயிறை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ற, குதிரை எங்கன்னு கேட்கல அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.